யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி அடிப்படையில் முதலில் இடம் கொடுக்க வேண்டும். அதே போல பள்ளி கல்லூரிகளை சாதி சான்றிதழ் கேட்பதை நிறுத்த வேண்டும். இது ரெண்டுமே பாத்திட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர், அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், சமூக நீதி எதிர்ப்பு முன்னணி சார்ந்த தலைவர், அவர்கள் சார்ந்த நிர்வாகிகளுக்கும், தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற பிராமண சங்கத்தினுடைய தலைவர் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து, சனாதனம்னா என்ன அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கு. அதை புரிய வைக்கணும். சனாதனம் என்றால் ஒற்றுமையை வலியுறுத்துவது என்பதனை தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் ஒற்றை இலக்கு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று நான் அர்ஜுன் சண்முகத்தை அவர்களே கேட்டுக்கொள்கின்றேன். என்னன்னா, பிராமணர்கள் நன்றாக படித்து 100க்கு 99 மார்க் எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி அடிப்படையில் முதலில் இடம் கொடுக்க வேண்டும். அதே போல பள்ளி கல்லூரிகளை சாதி சான்றிதழ் கேட்பதை நிறுத்த வேண்டும். இது ரெண்டுமே பாத்திட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்குமே மற்றதுக்கு வேலை அடிப்படை வசதிகள் எதுவுமே தேவையில்லை. அதோட ஒரு கருத்தை மட்டும் நான் முன்வைக்கின்றேன். என்னன்னா, இந்துனா ஒற்றுமை இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. அதை நம்மளே தாழ்த்திக்கின்ற ஒரு உறுப்பு. இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இந்துக்களே என்ற உணர்வு என்னைக்கு வருகிறதோ அன்றே இந்துக்களுடைய அதிகாரம் பெரும் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்துவே நமது என்ற கொள்கையோடு நாம் பயணப்படுவோம். போராட்டம் அறவழி போராட்டமாக இருந்தாலும் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. வெற்றி நிச்சயம் என்று கூறி மதுரை இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.